Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மெஷரிங் கப்ல 1 கப் அளவு உளுந்து சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லயே வச்சிட்டு இந்த உளுந்துல இருந்து நல்லா வாசனை வந்து பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நீங்க எந்த கப்ல உளுந்து மெஷர் பண்றீங்களோ அதே கப்லயே மத்த பொருளையும் மெஷர் பண்ணிக்கோங்க. உளுந்து இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இத ஒரு பிளேட்ல மாத்தி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில இன்னும் 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிட்டு மெஷரிங் கப்ல 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து இதுல இருந்து நல்லா வாசனை வந்து லைட்டா கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நமக்கு கடலைப்பருப்பு நல்லாவே வறுபட்டுருச்சு. உளுந்து வச்சிருக்கிற அதே பிளேட்டுக்கு இதையும் மாத்திக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு நம்ம வந்து வரமிளகாய் சேர்த்துக்க போறோம். நான் வந்து ஒரு 20 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாயோட அளவு எடுத்துக்கோங்க. மிளகாயோட நெடி ஏறாம இருக்கிறதுக்கு இந்த டைம்ல நம்ம உப்பு சேர்த்து வறுத்தறலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மிளகாய் நல்லா சூடு ஏற வரைக்கும் வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுத்தா கரிஞ்சு போய்டும். இப்போ மிளகாய் வந்து நல்லாவே சூடு ஏறிடுச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்ல மாத்தி ஆற வச்சுக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலையை நல்லா கழுவிட்டு நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்க ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை கூட நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையில இருக்கிற அந்த ஈரத்தன்மை சுத்தமா போற வரைக்கும் நல்லா லோ ஹீட்ல வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டிருக்கணும். பாருங்க இந்த மாதிரி வறுபட்டிருக்கணும். இதையும் அதே பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமா கட்டி பெருங்காயமா சின்னதா உடைச்சிட்டு சேர்த்திருக்கேன். இந்த கட்டி பெருங்காயம் நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. லோ ஹீட்லயே வச்சு வறுத்துக்கலாம். இப்போ பெருங்காயமும் நம்ம வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதையும் அதே பிளேட்ல மாத்தி ஆற வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 1 மணி நேரம் வெயில்ல வச்சு நல்லா காய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். உங்களுக்கு வெயில் இல்லாத டைம் அப்படின்னா நீங்க வந்து நார்மலாவே அரைச்சிக்கலாம். சூடெல்லாம் ஆறினதுக்கு அப்புறமா வரமிளகாயில் உள்ள காம்பு எடுத்துட்டு வரமிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்த்து முதல்ல நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மற்ற சாமான்கள் எல்லாத்தையுமே சேர்த்து பொடி அரைச்சி எடுத்துக்கோங்க. பொடியோட கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப பெருன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா இட்லி பொடி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி பொடியை நல்ல ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு ஆறினதுக்கு அப்புறமா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 3 months வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட்லி தோசையோட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.